ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி க்ரீன் பீஸ் கறி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு க்ரீன் பீஸை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடலை நல்லா தண்ணிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 வரை விசில் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு பாதி தக்காளி, 2 பச்சை மிளகு, இஞ்சி பூடு. இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூடை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேவைப்பட்டால் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த பே லீஃப்னு சொல்லுவாங்க, அது கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூடு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வறுபட்டோடனே பச்சை மிளகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகும் இஞ்சி பூடு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு அந்த ஸ்மெல் வெளியில் வர ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு வேண்டி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால தான் அது கொஞ்சம் அந்த பேனோட ஒட்டி பிடிக்குது இஞ்சி பூடெல்லாம். இதில் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் வேணால் தேவைப்பட்டால் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கம்மியாக தான் எடுப்பேன், அதனால தான் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் கூட மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் மிளகாய் பொடி சேர்க்க மாட்டேன், ஏன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாய் பொடி இல்லாமல் தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைவாக இருக்கட்டும். வெந்து அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இது கடலை நல்லா வெந்ததுனால சூடு ஆறும்போது கிரேவி ரொம்ப திக்காகவே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லிக்கீரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான பச்சை பட்டாணி குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.